முதலமைச்சர் ஆகிற ஒரு கிட்டத்தட்ட பக்கத்தில் நெருங்கிட்டாரு. சுற்றி அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்காரு சார். ஒரு மனுஷனுக்காக இவ்வளோ பேர் எதிரியாக கிளம்புறாங்கன்னா எப்படி சார்? அதுதான் சார் எனக்குமே புரியல. இவர் ஒரு 200% வாங்கக்கூடிய கேண்டிடேட்டு 100% தான் வாங்கியிருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னா பிரஸ், மீடியா அண்ட் யூடியூபர்ஸ் எல்லாரும் சேர்ந்து வச்சு செஞ்சுட்டாங்க சார். எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்த எதிர்ப்போட விஜய் அவர்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கா? ஜாஸ்தி இருக்கு. டிஎம்கேலையும் அடிக்கிறாங்க, ஏடிஎம்கேல அடிக்கிறாங்க, பாரதிய ஜனதா பார்ட்டி அடிக்கிறாங்க. மும்முனையா அவரை போட்டு தாக்குறாங்க. அவர் உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். ஃபுல்லா ஜோரா. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சந்தேஷில் ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு சார். என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாமல் ரொம்ப போய்கிட்டு இருக்குது அரசியல் எடுத்து பார்க்கும்போது. விஜய் சாரோட மனநிலை இப்போ எப்படி இருக்கும் சார்? விஜய் சாரோட மனநிலை இப்போ சிட்டிஸ் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். ஓகே, இன்னும் ஒரு கிளியர் கட்டாக தெரியல. பட் வந்துடுவார்னு நினைக்கிறேன். ஓகே, வந்துடுவார்னு நினைக்கிறேன். அதில் எந்த விதமான எனக்கு சந்தேகம் இல்லை. நேற்று புதுசாக ஒரு வதந்திகள் கிளப்பிட்டு இருந்தாங்க. திமுகவும் அதிமுகவும் திராவிட கட்சிகள் கூட்டணி வைக்கிற மாதிரி. இது எப்படி எடுத்துக்கலாம் சார்? இது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு இது அலையன்ஸ் தான் சார் சொல்வேன் நான். இது ஏன்னா ஏடிஎம்கேக்கும் சரி டிஎம்கேக்கும் சரி ஆஃப்டர் எம்ஜிஆர் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு தனி பாதைக்கு போயாச்சு. ஒரு குரூப் இரட்டை இலைக்கோசரம் உயிரை விட்ட கும்பல் ஒருத்தர். அதே மாதிரி உதயசூரியனுக்கோசரம் அடிச்சுட்ட ஒரு கூட்டமும் பார்த்துருக்கேன். ஏதோ சில தலைவர்கள் அந்த மாதிரி ஒரு ஐடியா தோணினாலும் தொண்டர்கள் மத்தியில் ரொம்ப கொந்தளிப்பு இருக்கும். அது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, அது ஒர்க் அவுட் ஆகுது. அது பேக் ஃபயர் ஆகிடும். அது கட்சிக்கு அஸ்திவாரத்தையே உடைக்கிற மாதிரி அர்த்தம். அது ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி, அஸ்திவாரத்தை நீங்கள் கடப்பாரை வச்சு நோண்டுற மாதிரி அர்த்தம். சார், இப்போ விஜய் அவர்கள் எடுத்து பார்க்கும்போது தேர்தலுக்கு முன்னாடி அவ்வளோ பிரச்சனைகள் சந்திச்சார். பர்சனலாக இருக்கட்டும் சரி, மற்ற விஷயங்களும் இப்போ பிரச்சனையை சந்திச்சார். முதலமைச்சர் ஆகிற ஒரு கிட்டத்தட்ட பக்கத்தில் நெருங்கிட்டார். சுற்றி அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்காரு சார். ஒரு மனுஷனுக்காக இவ்வளோ பேர் எதிரியாக கிளம்புறாங்கன்னா எப்படி சார்? அதுதான் சார் எனக்குமே புரியல. எனக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம் இந்த விஷயத்தில் அப்படின்னு சொன்னால், ஒரு 200 மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட்டு கையில் ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை கொண்டு இந்தாப்பா 100 மார்க் தான்ப்பா எனக்கு கிடைச்சிதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. 200 சீட் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக வந்திருக்கும் சார். இவர் ஒரு 200% வாங்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டு 100% தான் வாங்கியிருக்காரு. அதுக்கு காரணம் என்னென்னா ப்ரெஸ்ஸு, மீடியா அண்ட் யூடியூபர்ஸ் எல்லாரும் சேர்ந்து வச்சு செஞ்சுட்டாங்க சார். அவர் நீங்கள் வராது, விஜய் வராது, 10 சீட்டுக்கு மேலே வராது, 10 சீட்டுக்கு வராதுன்னொன்னே அவருக்கு விரும்பி ஓட்டு போடுறவங்க ஐயோ நம்ம போடுறது தப்பாக போயிட போகுதுன்னு ஏதாவது ஒரு கட்சிக்கு போட்டுடுறாங்க. ஓகே, புரியுது. அது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 to 25% போயிருக்கும் சார் அவருக்கு. சார், எம்ஜிஆர் அவர்கள் கூடயும் நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். விஜய் அவர்கள் இப்போ அரசியல் வந்திருக்காரு. எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்த எதிர்ப்போட விஜய் அவர்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கா சார்? ஜாஸ்தி இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு எம்ஜிஆருக்கு இருந்த எதிர்ப்பு அவ்வளோ இல்லை. எம்ஜிஆர் ஆக்சுவலாக டிஎம்கேல ட்ராவல் பண்ணவர் தான். அவர் வெளியில் போனவுடனே அவரோட கூட இருந்தவங்க போனாங்க. ரெண்டாவது எம்ஜிஆருக்கு அதே சக்தி இருந்தது, விஜய்க்கு இருந்த அந்த சக்தி இருந்தது. அப்போ இருந்த தலைவர்கள் கொஞ்சம் பயந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ 2 முனையிலையும் அடித்தாங்க. ஒன்று டிஎம்கேலையும் அடிக்கிறாங்க, ஏடிஎம்கேல அடிக்கிறாங்க, பாரதிய ஜனதா பார்ட்டி அடிக்கிறாங்க. ஸோ அவர் மும்முனையாக அவரை போட்டு தாக்குறாங்க. அவரை அப்படி தாக்கும்போது அது கொஞ்சம் ஜாஸ்தியாக படுறது. அவர் எதிர்கொள்கிற விதம் எப்படி இருக்குது சார்? இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறமும் நேற்றுலாம் காரில் பார்த்தோம், ரொம்ப மனசுடைஞ்சு இருந்தார் சார் நைட்டு வீட்டுக்கு போகும்போது. விஜய்கிட்ட ஒரு பெரிய ஒரு குணம் என்னென்னா சார், வெளியில் காமிச்சிக்க மாட்டார்.
புரியுது. நாங்கள் வந்து அவரை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் எங்கள் பொலிட்டிக்கல் சர்க்கிளில் ஓகே ஜூனியர் நரசிம்ம ராவ்னு சொல்லுவோம். நரசிம்மரை வாயே திறக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் இவரும் ரொம்ப அமைதியாக ரொம்ப அமைதியாக இருப்பார். அவர்கிட்ட நீங்கள் வந்து வார்த்தையை பிடுங்கணும், ரொம்ப கஷ்டம் அது. ரெண்டாவது நீங்கள் அவர் இது இப்போ சினிமாலேயும் சரி இதுவும் சரி வாயே திறக்க மாட்டார். ஓகே வாயே திறக்க மாட்டார். தனக்கு இருந்த பிரச்சனைகள் வாயே திறக்காததுனால எங்களுக்கு வந்து என்னன்னா இது அவரோட சைலன்ஸ் என்னன்னு புரியாது. அவரோட பழகிய நண்பர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, ஒரு கோபம்ங்கிறது வந்து அவர் பேசாமல் இருந்தாலே அவங்களுக்கு வந்து மனசு உடஞ்சிருமா நண்பர்களுக்கு. அதை சொல்லி தொலையா என்ன பிரச்சனை, ஏன் என் மேலே கோபங்கிறது, கோபத்தை வந்து சொல்ல மாட்டார் அவர். ஓகே அந்த மாதிரி குணாதிசயம் அவருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்கள் பாருங்கள் அவரை, அப்படியே சாதாரணமாக நடந்து போகிற மாதிரி போவார். அவர் வெளியில் காட்டிக்க மாட்டார். சார் நேற்று கட்சி மீட்டிங்லாம் முடிச்சுட்டு பனையூருக்கு நேற்று நைட்டு வீட்டுக்கு போனார். காலையில் அவர் சுற்றி அவ்வளோ கான்வாய்கள் அவ்வளோ பாதுகாப்பு இருந்துச்சு. நைட்டு அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாரு சார். இன்னும் மனசுக்குள்ளே குழப்பம் இருக்கும், நம்ம முதலமைச்சர் ஆகுன்ற குழப்பம் அவருக்குள்ளே இருக்குதா? அவர் எதிர்பார்த்த மாதிரி விசிக சைட்லேருந்து கம்யூனிஸ்ட் சைட்லேருந்து இது வரல. அவங்க வந்து டிஎம்கேயோட தான் கூட இருப்பேன்னு சொன்னாங்க. ஆமாம். ஆனால் இன்னைக்கு வந்து சேஞ்ச் இருக்குது, மாற்றம் இருக்குது. என்னோட இன்ட்யூஷன் கரெக்டாக இருந்தது. நான் இருந்ததுன்னா நிச்சயமாக போலிட் பீரோ மேலில் வந்து கூட்டி கேட்டிருப்பாங்க இங்கே கம்யூனிஸ்ட்காரங்களை. ஓகே என்ன நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்டிஏ சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பாங்க, ஒரே வார்த்தை கேட்டிருப்பாங்க. அது பிரச்சனையாக இருக்கும். இன்னும் வந்து எடப்பாடி ஐயா நான் என்டிஏலேருந்து இல்லைன்னு சொல்லலை, என்டிஏ கூட்டணியில் இருக்காங்கன்னு. என்டிஏ கூட்டணி பாரதிய ஜனதா பார்ட்டி இருக்குது. இவர் டிஎம்கே ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணால் கூட டெல்லியில் வந்து அவங்க டிஎம்கே ஏடிஎம்கே பார்க்குறது இல்லை, என்டிஏ இந்தியா கூட்டணி தான் பார்க்குறாங்க. இந்தியா கூட்டணி அதுன்னு. அப்போ நீங்கள் வந்து அவங்க டிஎம்கே சப்போர்ட் பண்ணட்டும், அதை பற்றி இல்லை, நீங்கள் டிஎம்கே சப்போர்ட் பண்ணுங்கள், நான் தப்பு சொல்ல. ஆனால் நீங்கள் என்டிஏ சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தாங்கன்னா ஜோலி முடிஞ்சு போச்சு. அதுதான் நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் திருமாவளவன் என்ன பண்ணிட்டு அவருக்கு இக்கட்டான நிலைமை வந்துடுது. அவங்களோட ஸ்டாண்டு புரியுது. ஏன்னா அவங்க டிஎம்கே வச்சு ஜெயித்தாங்க, டிஎம்கே வச்சு ஜெயித்ததுனால அவங்க டிஎம்கேயோட இருக்கணுங்கிறது ஒரு நார்மல் ஒரு இது. 2 நாள் கூட ஆகலை, நாங்கள் அங்கேருந்து பிச்சுண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறது ஒரு சாதாரணமான இது. அதுக்கோசரம் இவங்க வந்து என்டிஏ சப்போர்ட் பண்ணுங்கிறது ஓவர். ஏன்னா இதுவரையில் அவங்க பாரதிய ஜனதாவை திட்டுன்னு தானே அவங்களோட கட்சியை வளர்த்தவங்க. இன்னைக்கு 2வது முறையாக விஜய் அவர்கள் கவர்னரை போய் சந்திச்சிருக்காரு. அவர் அறிக்கையை விட்டுறதும் பெரும்பான்மையை காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்து சோஷியல் மீடியா எடுத்து பார்த்தேன் சார், சமூக வலைத்தளங்களில் மக்களும் சரி இளைஞர்களும் சரி அடுத்த ஒரு ஜல்லிக்கட்டு மெரினா போராட்டத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் உருவாகிட்டு இருக்க மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டு இருக்கா சார்? நான் இது முன்னாடியே எதிர்பார்த்தேன், வருன்ற எதிர்பார்த்து. ஓகே, நிச்சயமாக ஒரு கலவரம் எடுக்கும். ஆனால் அந்த அளவுக்கு போகாது, வாய்ப்பு இருக்காது, அந்த அளவுக்கு போகாது, அது நின்றுடும். போகிற சூழ்நிலைகள் எடுத்து பார்க்கும்போதும் காலையிலேருந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இளைஞர்கள்லாம் ரெடி ஆகும், ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு பெரிய போராட்டம் முதல்ல அதெல்லாம் அவங்க ரெடி ஆவாங்க. பட் ஆனால் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சாலும் எனக்கு ஸ்டாலின் அவரை பற்றி நல்லா தெரியும். எனக்கு நாங்கள்லாம் சேர்ந்து தமாக திமுக கூட்டணியில் வந்து ஒன்றாக சேர்ந்து ஆட்சி நடத்தினோம். அதுக்கப்புறமா நாங்கள் காங்கிரஸோடு சேர்ந்து டிஎம்கேயோடு சேர்ந்து யூபிஏ 1, 2, 3 கவர்மெண்ட்டில் நடத்தினோம். அதனால் எனக்கு ஸ்டாலினோட பர்ஃபார்மன்ஸை தெரியும். நான் வந்து நிச்சயமாக நான் ஸ்டாலின் ஐயாவை வந்து தப்பாகவே சொல்ல மாட்டேன். நான் ஸ்டாலின் ஐயாவை தப்பாகவே சொல்லிட்டேன். அவர் மேயராக இருந்த சமயத்தில் சென்னை மாநகரத்தை எப்படி கொண்டு வந்தார், எப்படி இருந்த நகரம் எப்படி மாறித்துங்கிறது எல்லாமே நான் பார்த்தவன் நான். அதனால் இப்போ தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் ஐயாவோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை என்னை கேட்டேன்னா நான் வந்து தவறாக சொல்ல மாட்டேன் நான். ஆனால் அதே சமயம் இப்போ வந்து இந்த கவர்மெண்ட்டில் நடக்கும்போது அவருக்கு
உபாதைகள், உண்மையாக சொல்லணும்னா அவருக்கு உபாதைகள் இருந்தது. அவருடைய உடல்நிலை உபாதைகள் இருந்தது. அதனால் அவர் பலரை டிபெண்ட் பண்ணி பண்ணதில் தப்பாக போயிடுத்து நிறைய விஷயங்கள். ஓகே. எனக்கு ஸ்டாலின் ஐயா வந்து ஒரு வீரிய ஸ்டாலின் ஐயாவையும் தெரியும், இப்போ இருக்கிற ஸ்டாலின் ஐயாவையும் எனக்கு தெரியும். அதனால் நான் அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் கடந்தவன் நான். அதனால் எனக்கு எல்லாரையும் ஜட்ஜ் பண்ண முடியும். எனக்கு அவரை மீறி நடைபெற்ற நிகழ்வுகள் தான் நான் இந்த போன எலெக்ஷன்களில் நடந்த விஷயங்கள் எல்லாமே. பட் போன கவர்மெண்ட்டை எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை. அதுதான். ஓகே. அது போன கவர்மெண்ட் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை. எல்லாரும் சேர்ந்து அவரை கழுத்தறுத்துட்டாங்க. அவர் நல்லது நிஜமாவே நல்லது பண்ணணும்னு நினச்சதையும் அவர் வந்து எல்லாரும் சேர்ந்து அதை தன்னுடைய சுயநலத்துக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். நேற்று நேரு உள்விளையாட்டு அரங்கம்ல வந்து தடல் புடலாக வந்து முதலமைச்சர் பதவியேற்புக்கான வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பதவியேற்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு, நின்றுச்சு. ஒருவேளை ஜோசப் என்னும் நான் அப்படின்ற பதவியேற்பு விழா நடக்கும்போது எப்படி இருக்க போகுது? ஏன்னா இவ்வளோ போராட்டம் நடந்துருச்சு. எனக்கு தெரிஞ்ச பதவியேற்பு விழா இவர் வந்து அது அமைதியாக தான் கொண்டு போகணும். அமைதியான இது நேராக கவர்னர் மாளிகையில் போயிட்டு சிம்பிளாக கொண்டு போகணும். அதை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளோரில் வந்து அவர் ப்ரூவ் பண்ணணும். ஃப்ளோரில் ப்ரூவ் பண்ணி இந்த மாதிரி இவ்வளோக்கு எனக்கு சப்போர்ட் இருக்காங்கிறது இது பண்ணோம். எனக்கு தெரியும் நிறைய ஆப்சன்டீஸ் இருக்கும் அன்னைக்கு. அப்படிங்களா? ஆமாம். ஓகே. என்ன காரணத்தினால தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து என்ன காரணத்தில் தெரியாது, ஆப்சன்டீஸ் நிறைய இருக்கும். அதில் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணிவிட்டு வந்துடுவார். அது அதுக்கப்புறம் அவர் ஒன்ஸ் வந்துட்டார்னா அதுக்கப்புறம் எல்லாமே டைல்யூட் ஆகிடும். அந்த வீரியம் இருக்காது. ஒன்ஸ் அதை அந்த கடந்துட்டார்னு வச்சுக்கோங்க, மற்ற கட்சிகள் வந்த வீரியம் குறைஞ்சிரும். சார், மக்கள் இன்னொரு விஷயத்துக்கும் ரெடி ஆகிட்டாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் சார். காலையிலேருந்தும் இதுவும் பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. ஒருவேளை முதலமைச்சராக ஆக முடியல, ஒரு கட்டாய சூழ்நிலை வந்துச்சு, ரீஎலெக்ஷன் போகணும்னா மக்கள் ஓட்டு போகிறதுக்கு ரெடி. ரீஎலெக்ஷன் போகாது சார். இல்லை விளையாட்டாக இருக்குது சார். எவ்வளோ கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சார். இன்னும் 12வது இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் முடங்கி கிடக்கு. எலெக்ஷன் கமிஷனரால் முடியாது. உங்களுக்கு எவ்வளோ மேன் பவர், எவ்வளோ இது. ஸ்கூல்ஸ் அப்புறம் திறந்துடுறாங்க. எங்கே போய் நீங்கள் எலெக்ஷன் பூத் வச்சுப்பீங்க? இப்போ மே ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி ஜூன் ஜூலை. எங்கேருந்து நீங்கள் ஸ்கூலை மூடிட்டு எலெக்ஷன் வைப்பீங்களா? நடக்கிற விஷயம் இல்லை.